முன்னாடி எல்லாமே வந்து இட்லி தோசை மாவெல்லாம் பேக்கெட்டில் உள்ளதும் வாங்குவேன். இந்த தடவை கிரைண்டர் இருக்கிறதுனால காலையிலேயே வந்து மாவெல்லாம் அரைச்சி வச்சாச்சு. ஆஃப்டர்நூன் வந்து கார் சர்வீஸ் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் க்ரோசரிஸ் எல்லாம் வாங்கணும். வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிட்ல, அங்கே எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு கடையில் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தாச்சு. ஸோ எல்லா வேலைகளும் முடித்து க்ரோசரிஸ் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் அங்கேயே வந்து நூடுல்ஸ் எல்லாம் நான் சாப்பிட்டுட்டேன். ஏன்னா பையனும் ஹஸ்பண்டும் வேலை முடித்து கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் சாப்பிட மாட்டாங்க. எப்போதுமே மாவெல்லாம் அரைச்சி நல்லா புளித்து வந்துட்டிங்கன்னா உடனே வந்து இட்லி சுட்டால் மட்டும்தான் நல்லா சாஃப்டாக இருக்குது. அதனால் வந்த கையோடையே மாவு நல்லா பொங்கி வந்தது. இட்லிக்கெல்லாம் ஒரு தடவை போட்டு வச்சுட்டு பேலன்ஸு 2 கண்டெய்னர்லாக்கி ஃப்ரிட்ஜிலும் ஸ்டோர் பண்ணியாச்சு. இந்த இட்லியை நான் வந்து தேவையான டைமில் மைக்ரோவேவில் ரீஹீட் பண்ணி சாப்பிட்டுக்குவேன். ரொம்ப நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. எப்போதுமே அந்த மாதிரி தான் செய்கிறது. இந்த தடவை மாவு கொஞ்சம் கூடவே அரைச்சிட்டேன்.